பயப்படாத இது கழுத்துக்கு கழட்ட முடியாது. இது மேம் கழட்டிடலாம். நான் கூட அந்த திருவாணி டைட் பண்ணி இப்போ பெரிய பெரிய பார்லர்லாம் பண்ணும்போது அவங்க அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. கொஞ்சம் அழகாக தெரியணும், அமௌண்ட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கோசரம் அதில் போட்டு என்ன சொல்லு என்னன்னு சொல்லுடி. Flask can be added for வீடியோ. என் ஃபோன் நல்லா வர வைக்காம என் ஃபோனை நம்புறது வேஸ்ட். பேமெண்ட் என் ஃபோனை பற்றி எனக்கு தான் தெரியும். for extra payment. கம்முனா வரது I want extra. மைண்டில் வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் பண்ணிடணும். இப்போ ஊறிட்டு இருக்கும்போது ஒரு களை எடுத்துச்சு கட் பண்ணிடுவோம். இப்போ நெயில் அவங்களுக்கு ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம இது கட் பண்ண போகிறது இல்லை. இதுலேயே ஷேப்பர் கூட வரும். ஷேப்பர்னால் கொஞ்சம் இப்படி கிராஸ் அது உடச்சி வச்சுருக்காங்க. இது எப்படின்னா இந்த சைடு இப்படி வளையறதுக்கு ஷேப், இப்படி ஷேப் இந்த சைடு அதுக்கு அப்படியே கட் பண்ணலாமா? ஷேப் இருந்தாலும் கட்டு அந்த ஈவன் இதுக்கு எதுக்கு விடும். இதுதான் உங்களோடது. நம்ம 2 எடுத்து பெருசும் இதுவும் அதுவுமா? அதுக்கு தான் நான் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். முன்னாடியே சொல்லுங்க மேம் வாங்கிட்டு வரேன்றீங்க, நான் யாரும் ஓப்பன் நல்லா இருக்கும். எனக்கு தெரியாதா? அவங்க 6 o'clock ஓப்பன் பண்ணிடுறாங்க. நான் வாங்கியிருக்கேன். ராம்தேவ் தானே 6 o'clock ஓப்பன் பண்ணிடுறேன். இல்லை 6 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. நான் வந்து போயிருக்கேன். இந்த ப்ரஷ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணுவோம். ஃபுல்லாக ப்ரஷ்ஷில் கால் ஃபுல்லாகவே கீழே மேலே எல்லாமே அப்ளை பண்ணுவோம். அந்த காலுக்கு அப்படியே இறச்சி நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, அந்த பக்கம் உட்காந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். கல்லடி ரேணும் அப்படி செஞ்ச பேர் ஷாம்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிடுவோம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு காலை வாஷ் பண்ணிடுறோம். நம்ம பார்லரில் பண்ணும்போது ஒரு டைமுக்கு தண்ணி இப்போ எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பின்னாடி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றுவாங்க. தண்ணி அதுவும் ஹாட் வாட்டரே தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதான் யூஸ் பண்ணுவோம். மசாஜ் எல்லாம் பிடிச்சி பண்ணுறீங்க சும்மா பண்ணுறேன்.
கிளென்சிங் இதுக்கு வந்து கிளென்ஸுக்கு வந்து நம்ம இந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறது தான். தனியாக கிளென்சிங் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிட்ட பின்னாடி இந்த குட்டி பவுலில் தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. இதில் கழுவிக்கலாம் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி உள்ளே கூட பிடிச்சிக்கலாம். இடம் போயிருமா இருக்கும். ஒரு கால் மட்டும் அந்த பக்கம் வந்துட்டு. நம்ம இப்போ வந்து நெயில் வந்து கியூட்டிக்கல் க்ரீம்ன்றத ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது இல்லை, அது கியூட்டிக்கல் க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம நெயில் மேலே இருக்கிற அழுக்கு இருந்துச்சுன்னா க்ளீனாக வந்துடும். அது வச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அது மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு இதை வச்சுட்டு இது தெரியுதுங்களா, இது மாதிரி இதில் வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த கியூட்டிக்கல் க்ரீம் போட்டுட்டு க்ளீன் பண்ணுவோம். அப்போ க்ளீன் பண்ணும்போது அந்த நெயில் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு வரும். மேம் அந்த மாதிரி இன்னொன்று இருக்காங்க மேம். இல்லை க்ரீம் இல்லை. யார் மேம்? எஸ் மேம். நெயிலுக்கு மட்டும் கியூட்டிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். போட்டு ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போடணுங்களா மேம்? இப்போ நம்ம எப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல எந்த ஸ்டெப்லையும் இது பண்ணுறதுன்னு இப்போ இல்லாததையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் இது யூஸ் பண்ணுவோன்றது சொல்கிறேன். இப்போ இந்த கியூட்டிக்கல் க்ரீம் வச்சுட்டு 2 செகண்ட் விட்டுட்டு இதில் க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே.